ஒரு நல்ல ஸ்கிரிப்டு என்ன செய்யும்னா அதே நம்மளை தேடி வந்து என்னை வந்து எடுங்கடாகும். அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்கள் 2 பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லிடுச்சு. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயம் அது. இந்த கதை சும்மா பேசலாம் என்ன உண்மையான சும்மா பேசணும் கட 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 கடன்னு வேலை முடிஞ்சு டக்கு முடிஞ்சு. ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு எங்களுக்கு. ஏப்ரலில் பண்ணிக்கணும் டப்புன்னு. ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி. ஆனால் இப்போ பண்ணுற விட பேசாமல் ஏப்ரலில் பண்ணிடலாமா அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப நல்லதுண்ணே, பிள்ளைங்களாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்ல லீவ் டைம், அருமையான விஷயம் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி வந்து அமைஞ்சு அழகாக அன்றைக்கி உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்கோம். சார் அதான் சத்தியமாக சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து வந்து நாங்கள் வந்து உங்கள் காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாமல் இருந்ததில்ல. இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எவ்வளோ வாட்டி பாட்டாலும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி, அதே ஒரு வைப் வந்து எப்பவுமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணது ஒரு கிரேட் ஐடியா. ஏன்னா எங்கள் சின்ன ஜென்ரேஷனும் வந்து இதே பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்ல அருமையான டைம் அது. இது ரொம்ப எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் கூட சொன்னாங்க, ரொம்ப பசுமையான நேரம், குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் ஒரு வந்து ஒரு திருவிழா மாதிரி. ஆமாம், சம்மருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு, இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும், எல்லா கோயில் திருவிழா நடக்கும். ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்கணும் இருக்கும். ஜனங்கள் நல்லா சிரித்து வாழும், சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தர்ஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தது எனக்கு, அவர் ஹீரோவாக நடித்து அவர் டைரக்ட் பண்ணனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 பொறுப்பு 2 ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார், பிடிச்ச ஜாப்பையும் எடுத்துக்கிட்டார். ஆமாம், எல்லாம் அவரே வச்சுருக்காரு. அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம படத்தில் சொன்னோம் ஆனால் இதில் சொன்னோமா போக்கிரியா பிளான் பண்ணி பண்ணணும், போக்கிரி தானே போய் அது மாதிரி உண்மையிலே அழகாக பிளான் பண்ணி அழகாக பண்ணி முடிச்சாங்கன்னு பார்த்தேன்.